மல்லி, விஜய்க்கு இப்போது வேலை கிடச்சிச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மல்லி கனவு கண்டுட்ருக்காங்க. விஜயும் தனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, இதனால் மல்லி இனிமே சந்தோஷமாக இருப்பா. அவள் இனிமே எங்கேயும் போய் வேலை தேடி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்படி மல்லி வெளியே போனால் தானே அந்த ராஜ்யால் நமக்கு தொல்லை அப்படின்னு விஜயும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போக போகுது. இனிமேல் நம்மளால் மல்லிக்கும் சரி வெண்பாக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2 பேருக்குமே இனி சந்தோஷம் மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு விஜய் மனசு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த வேலைக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ விஜய் புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு பழைய விஜயா ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வெளியே நிற்கிறத பார்த்ததும் மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை. விஜய் கிளம்பிட்டீங்களா வேலைக்கு? கிளம்பிட்டேன் மல்லி. விஜய், உங்களை இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக தெரியுமா இருக்கு. உங்களை இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நீங்களே சொல்லுங்களேன். ச்சே, எப்படி இருந்த விஜய், கொஞ்ச நாள் நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க தெரியுமா? இப்போது இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய். இதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இதே மாதிரி தான் நீங்கள் வேலைக்கு போகணும். கண்டிப்பாக மல்லி, இனிமே இந்த விஜயோடைய புதிய பாகம் ஓப்பன் ஆகிடுச்சு. இனி இந்த விஜய் யாருன்னு இந்த ஊர் உலகம் பார்க்க தான் போதும் மல்லி. கண்டிப்பாக விஜய், நீங்கள் பழைய பிஸ்னஸ்மேன் விஜயாக மாறணும். மாறி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு முன்னேறி வரணும் விஜய். அதை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு மல்லி இங்கே சொல்கிறாங்க. சரி மல்லி, ஆஃபீஸ்க்கு எனக்கு டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன். மீதி நம்ம நைட் வந்து பேசிக்கலாம் மல்லி அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போய் இங்கே விஜய் உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது விஜய்க்கு சமாதிரிச்சு. ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி. ஸோ உள்ளே போனதும் அந்த கம்பெனி ஓனர் சொல்கிறாங்க, வாங்க விஜய், நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் நம்ம கம்பெனி வந்திருக்கீங்க. ஆனால் வந்த முதல் நாளே உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்ன சார் சொல்கிறீங்க? சர்ப்ரைஸா? ஆமாம் தம்பி, ஒன்றும் இல்லை. நம்ம கம்பெனி ரொம்ப நாளாகவே சின்னதாக ஒரு கஷ்டத்தில் இருந்துச்சு. அதனால் இப்போது ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியோட டைஅப்பில் நாம் இப்போது சேர போகிறோம். இன்னிலேருந்து அந்த கம்பெனி டைஅப்பில் தான் நாமளும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இவங்க தான் ராஜேஸ்வரி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஓனர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு தான் தலையில் ஒரு லாரி மண்ணை கொண்டு கொட்டினா எப்படி கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கோம். வந்த இடத்துல ராஜேஸ்வரி வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் விஜய் மனசு விட்டு போயிடுச்சு. ச்சே, இனிமேல் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த ராஜேஸ்வரி வாய்ப்பு தரமாட்டா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நம்மளுடைய வேலையை கெடுத்துருவா அப்படின்னு விஜய்க்கு அங்கேயே புரிஞ்சு போச்சு. விஜய் ரொம்ப மனசு உடஞ்சி போய் நிற்கிறார் அப்படியே. அப்போ தான் ராஜேஸ்வரி சொல்கிறா, என்ன விஜய், வேலைக்கு வந்தியாப்பா? இங்கே பாரு விஜய், இந்த ராஜி முடிவு பண்ணி உன்னை போனால் போதுன்னு விடுற வரைக்கும் நீ எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, அந்த கம்பெனியில் கண்டிப்பாக என்னால் உன் வேலை காலியாகிறது உறுதி தான். அதே மாதிரி தான் பரவாயில்ல விஜய், ஆனால் உன்னை மாதிரி யாருக்குமே இந்த ஒரு வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு இதுக்கப்புறம் முடியாது. நீ கொடுத்து வச்சுவேன். இந்தா 2 லெட்டர் இருக்குது. இது 2மே சர்ப்ரைஸ் தான். ஒன்று, இந்த கம்பெனியில் நீ சீஃப் மேனேஜராக அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கான லெட்டர். இது என்ன அப்படின்னா, இதே கம்பெனியில் டிசிப்ளின் இல்லாமல் நீ வேலையை விட்டு தூக்கப்பட்ட அப்படிங்கிறதுக்கான லெட்ரு இது. ஸோ வேலைக்கு சேர்ந்ததும் இன்றைக்கி தான், வேலையை விட்டு தூக்கப்படுறதும் இன்றைக்கி தான். ஒரே நாள் வேலை கிடச்சி ஒரே நாள் வேலையும் போயிடுச்சு. 2த்துக்கான லெட்டரும் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அதான் உன் மனைவி இருப்பாளே, உன் ஏஞ்சல் தேவதை மல்லி, அவள் கையில் கொடுத்து பிரித்து படிக்க சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கோங்க போங்க அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே பயமாக கோவப்படுறாரு. டேய், நீ என்ன கோவப்படாலும் சரி, உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுடா. நீ அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிருச்சு. அதை நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலான்னு சரி, இனி உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுடா. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு வட்டி கட்டின முட்டாள் தான், போடா வெளியில் அப்படின்னு சொல்லி ராஜி விஜய் அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. விஜய் மனத்துடைஞ்சு போய் இதை போய் எப்படி நம்ம மல்லிட்டு சொல்ல முடியும்? அப்போது இனிமேல் நம்மளால் இந்த ராஜியை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாத வாழ்க்கையில் அப்படின்னு மனசுடைஞ்சு போய் அந்த கம்பெனி விட்டு வெளியே வர்றாரு நம்ம விஜய்.